ஓம் சாந்தி. சற்று நேரம் இந்த உடலை மறந்து உடல் சார்ந்த உறவுகளை, பிரச்சனைகளை கடந்து நான் என்னை ஆத்மாவாக உணர்கின்றேன். நான் ஜோதிர் பிந்து ஸ்வரூபமான ஆத்மா. நான் எனது ஒளி உடலை ஆதாரமாக்கி மதுவனத்திற்கு பறந்து செல்கின்றேன். மதுவனத்தில் மிக மிக லேசான ஆனந்தமயமான சக்திசாலி நிலையை அனுபவம் செய்கின்றேன். பாபா ஞான மழை பொழிவிக்கும் இனிய இடமான ஹிஸ்டரி ஹாலில் அமர்கின்றேன். சர்வசக்திவான் பாபா என் முன்னால் அமர்ந்துள்ளார். பாபாவிடமிருந்து இனிய முரளியை கேட்க நான் தயாராக அமர்ந்துள்ளேன். பாபாவின் திவ்ய திருஷ்டி என்னை ஆழமான அமைதியை அனுபவம் செய்விக்கிறது. நான் சாந்த ஸ்வரூப ஆத்மா. பாபா கூறும் ஒவ்வொரு மகா வாக்கியமும் சுயம் எனக்கானது. என் சுய மாற்றத்திற்கானது. இதே ஸ்திதியில் நிலைத்திருந்து நான் இனிய முரளியை கேட்க தயாராக உள்ளேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வாணி டேட் 23/5/2020. मीठे बच्चे अपने को राज तिलक देने लायक बनाओ. जितना पढ़ाई पढ़ेंगे, श्रीमत पर चलेंगे तो राज तिलक मिल जाएगा. இனிமையான குழந்தைகளே, தனக்கு ராஜ திலகத்தை தருவதற்கு தகுதியானவர்களாக மாற்றணும். எந்த அளவு படிப்பை படிக்கிறோம்
ஸ்ரீமத் படி நடக்கிறோம், அந்த அளவு ராஜ திலகம் கிடைச்சிரும். கேள்வி: किस स्मृति में रहो तो रावण बने की स्मृति विस्मृति को जाएगी. எந்த நினைவில் இருக்கும்போது ராவணனுடைய தன்மையின் நினைவு மறந்துரும். பதில்: सदा स्मृति रहेगी हम स्त्री पुरुष नहीं, हम आत्मा के, हम बड़े बाबा शिव बाबा से छोटे बाबा ब्रह्मा द्वारा वर्षा ले रहेगे. சதா நினைவிற்கணும், நாம் கணவன் மனைவி கிடையாது, நாம் ஆத்மாவாக இருக்கோம். நாம் மிக பெரிய அப்பா சிவ பாபாவிடமிருந்து சிறிய அப்பா பிரம்மா மூலமாக ஆஸ்தி எடுத்துட்ருக்கோம். ये स्मृति रावण बने की स्मृति को बुला देगी. இந்த நினைவு ராவணனுடைய நினைவை மறக்க வச்சிரும். जबकि स्मृति आएगी हम एक बाप के बच्चे है तो रावण बने की स्मृति समाप्त को जाती है. நாம் ஒரு அப்பாவுடைய குழந்தையாக இருக்கோங்கிற நினைவு வரும்போது ராவணனுடைய தன்மையின் நினைவு அழிஞ்சிரும். ஏவே பவித்ர ரெகனேத்தி பகூத் அச்சி யுக்தி கை பரந்து இஸ்மி மெகனத் சாகியே. இது கூட தூய்மையாக இருப்பதற்கான மிகவும் நல்ல யுக்தியாக இருக்கு. ஆனால் இதில் உழைப்பு தேவை. பாட்டு: துங்கே பாக்கே ஜகான் பாலியா, உன்னை அடைந்தோம், உலகத்தை அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. ருகானி பாம் பை ருகானி பச்சோங்கோ சம்சாத்தேகே. ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறாங்க. தேகோ சப் திலக் ஏகாங் பிரிக்கிட்டிமி தேத்தேகே. அனைவரும் திலகத்தை இரு புருவங்களுக்கு நடுவில் வைக்கிறாங்க. इस जगत एक तो आत्मा का निवास के, दूसरा फिर राज तिलक भी एकांग दिया जाता है. இந்த இடத்துல ஒன்று ஆத்மா வசிக்குது, ரெண்டாவது ராஜ திலகத்தையும் இங்கே தான் வைக்கிறாங்க. ஏ ஆத்மாக்கு நிசானி தோ கைகி, இது ஆத்மாவினுடைய அடையாளமாக இருக்கு. अब आत्मा को बाप का वर्षा चाहिए स्वर्ग का. இப்போ ஆத்மாவிற்கு பாபாவுடைய ஆஸ்தி, அதாவது சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி தேவை. விஸ்வகா ராஜ்ய திலக் சாகியே, முழு உலகத்தினுடைய ராஜ்ய திலகம் தேவை. சூரிய வம்சி சந்திர வம்சி மகாராஜா மகாராணி பன்னை கேலியே படித்தேகே. சூரிய வம்சம் சந்திர வம்சத்தின் மகாராஜா மகாராணி ஆவதற்காக படிப்பை படிக்கிறோம். ஏ பட்னா கோயா அப்னே லியே அப்னே கோ ராஜ திலக் தேனா. இந்த படிப்பை படிக்கிறோன்னாலே தனக்காக தன்னை தானாகவே ராஜ்ய திலகத்தை தருகிறோம். தும் எகாங் ஆயேகிகோ பட்னே கேலியே, இங்கு வந்திருப்பதே படிப்பை படிப்பதற்காக. ஆத்மாக்கோ எகாங் நிவாஸ் கர்ணிகை வ கைதிகை பாபா ஹம் ஆப்சி விஸ்வகா ஸ்வராஜ்ய அவசிய பிராப்த கரேங்கி. ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கு. மேலும் ஆத்மாதான் சொல்லுது, பாபா நாங்கள் உங்ககிட்டிருந்து முழு உலகத்தினுடைய சுய ராஜ்யத்தை அவசியம் அடைவோம். अपने लिए हर एक को अपना புருஷாரத் கருணாகை. தனக்காக ஒவ்வொருவருமே தன்னுடைய முயற்சி செய்யணும். कहते பாபா ஹம் ऐसे सबूत बनकर दिखाएंगे. குழந்தைகள் சொல்கிறாங்க, பாபா நாங்கள் இது போல எடுத்துக்காட்டாக, அதாவது நல்ல குழந்தைகளாகி காட்டுவோம். आप हमारे चलने को देखो, रचना के कैसे चलते हैं. நீங்கள் நாங்கள் நடப்பதை பாருங்க, அதாவது படைப்புக்கள் எப்படி நடக்கிறாங்க. आप भी जान सकते हो हम अपने को राज तिलक देने लायक बने हैं या नहीं.
நீங்கள் கூட பார்க்க முடியும். நாங்கள் தனக்கு ராஜ திலகத்தை தருவதற்கு தகுதியானவர்களாக ஆயிருக்கமா இல்லையா? तुम बच्चों को बाप का सपूत बनकर दिखाना की. குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவுக்கு உண்மையான குழந்தைகளாகி காட்டணும். பாபா ஹம் ஆப்கா நாம் ஜரூர் பாலா கரேங்கே. பாபா நாங்கள் அவசியம் உங்களுடைய பெயரை புகழ் வாய்ந்ததாக செய்வோம். हम आपकी मददगार सो अपने मददगार बन भारत पर अपना राज्य करेंगे. பாபா நாங்கள் உங்களுடைய உதவியாளர்கள், தன்னுடைய உதவியாளர்களாக்கி பாரதத்தின் மீது தன்னுடைய ராஜ்யம் செய்வோம். பாரத் வாசி कहते हैं ना हमारा राज्य है, परंतु उन विचारों को पता नहीं है कि अभी हम விசை வைத்ராணி நதிமே படிகை. பாரதவாசிகள் சொல்கிறாங்க எங்களுடைய ராஜ்யம், ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம விஷக்கடலில் மூழ்கி இருக்கோங்கிறது தெரியாமல் இருக்காங்க. ஹம் ஆத்மாக்கா ராஜ்யத்தோ கை இன்னைக்கு ஆத்மாக்களாகிய நம்முடைய ராஜ்யம் எதுவும் கிடையாது. अभी तो ஆத்மா உல்டி லட்டக்கே படிகை. இப்போ ஆத்மா தலை கீழாக இருக்கு. கானே காபி நகி மில்தாகை. சாப்பிடுவதற்கு கூட எதுவும் கிடையாது. जब ऐसी हालत होती है तब बाबा कहते हैं अब तो हमारे बच्चों को खाने लिए भी नहीं मिलता है. எப்போ இது போல நிலை ஏற்படுதோ அப்போ பாபா சொல்கிறாங்க இப்போ என்னுடைய குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கூட கிடைக்கல. अब हम आकर इनको को राजयोग सिखलाவும். இப்போ நான் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகா கற்றுத்தரணும். तो बाप आते हैं राजयोग सिखाने. பாபா வரதே ராஜயோகா கற்று தருவதற்காக. வேகத்தை பாப்கோ யாது கர்த்தேகை. எல்லையற்ற அப்பாவை நினைவு செய்கிறாங்க. வகைகி நய் துனியா ரச்சனை வாலி. அந்த அப்பா புது உலகத்தை படைப்பவராக இருக்காங்க. பாப் பதீத்த பாவன் பி கை கியான் கா சாகர் பி கை. பாபா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவராகவும் இருக்காங்க, ஞான கடலாகவும் இருக்காங்க. வ சிவாய் துமாரே அர்கோய்க்கு புத்திமி நகீகை. அதாவது உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இந்த நினைவு இல்லை. வ சிரப் தும் பச்சே ஜான்தே கோ பரோபர் ஹமாரா பாபா கியான் கா சாகர் சுக்கு கா சாகர் கை. குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க நம்முடைய அப்பா ஞான கடலாக சுகத்தின் கடலாக இருக்காங்க. ஏ மகிமா பக்கி யாது கர்லோ பூலோ நெகி. பாப்தி மகிமா கைனா இந்த மகிமையை உறுதியாக நினைவில் வைக்கணும், இதை மறக்கக்கூடாது. பாபாவுடைய மகிமையாக இருக்கு இல்லையா. பாபா புனர்ஜனம் ரகித்துகை கிருஷ்ணகி மகிமா பில்குல் ஞாரிகை. அந்த அப்பா பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வருவது கிடையாது, அதாவது புனர்ஜென்மத்தில் வர்றது கிடையாது. கிருஷ்ணருடைய மகிமை முற்றிலும் தனிப்பட்டதாக இருக்கு. பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் की महिमा तो अलग अलग होती है ना. பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டுடைய மகிமை தனித்தனியாக இருக்கு இல்லையா. बाप कहते हैं मुझे भी इस ड्रामा में ऊंचते ऊंच पार्ट मिला हुआ है. பாபா சொல்கிறாங்க எனக்கு கூட இந்த நாடகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பங்கு கிடைச்சிருக்கு. ड्रामा में एक्टर्स को मालूम होना चाहिए ना कि ये बेगत का ड्रामा है, इनके आयु कितनी है. நாடகத்தில் நடிகர்களுக்கு கட்டாயம் தெரியணும் இது எல்லையற்ற நாடகமாக இருக்கு, இதற்கு இவ்வளோ ஆயுள் இருக்கு. அகர் நகி ஜான்தே தோ உன்கோ வே சமஜ் ககேங்கே. ஒருவேளை
நாடகத்தை பற்றி தெரிஞ்சுக்கல அவங்கள புத்தி இல்லாதவர்களாக சொல்லப்படுது. பரந்து எக்கோயி சமஸ்தி தோடேகி கை. ஆனால் இதை யாராவது புரிஞ்சுக்கிறாங்களா என்ன? बाप आकर कॉन्ट्रास्ट बतलाते गए कि मनुष्य क्या से क्या को जाते गए. பாபா வந்துதான் நமக்கு வித்தியாசத்தை சொல்கிறாங்க. மனிதர்கள் என்னவாக இருந்தாங்க, இப்போ என்னவாக ஆயிருக்காங்க. अभी तुम समझ सकते हो मनुष्यों को बिल्कुल पता नहीं गई कि 84 जन्म कैसे लिए जाते गए. மனிதர்கள் முற்றிலும் தெரியாமல் இருக்காங்க. 84 ஜென்மங்கள் எப்படி எடுக்கிறோம். பாரத் கித்தனா ஊஞ்சுதா சித்திரகேனா. பாரதம் எவ்வளோ உயர்ந்ததாக இருந்தது. சித்திரங்கள் கூட இருக்கு இல்லையா. சோமநாத் மந்திர் சி கித்தனா தன் லூட்கர் லே கயே. சோமநாத் கோயிலில் எவ்வளோ செல்வத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. कितना धन था अभी तुम बच्चे एकांग बेगत के बाप से मिलने आए को. அளவற்ற செல்வங்கள் இருந்தது. இப்ப குழந்தைகளாகிய நீங்க எல்லையற்ற அப்பாவை சந்திப்பதற்காக வந்திருக்கீங்க. बच्चे जानते के बाबा से राज तिलक श्रीमत पर लेने आए के. குழந்தைகளுக்கு தெரியும் பாபா இருந்து ராஜ திலகத்தை ஸ்ரீமத் படி நடந்து எடுப்பதற்காக வந்திருக்கும். பாப் கைத்தேகை பவித்திர ஜரூர் பன்னா படிகா. பாபா சொல்கிறாங்க அவசியம் தூய்மை ஆகணும். ஜெனம் ஜென்மாந்தர் விசை வைத்ராணி நதிமி கோத்தே காக்கர் தக்கே நகிகோ. तो कहते भी कई हम पापी कई मुझ निर्गुण कार्य में कोई गुण नागी. तो जरूर कभी गुण थे जो अब नहीं गई. ஜென்ம ஜென்மாந்தரமாக விஷக்கடலில் மூழ்கி எல்லாருமே கலை படைஞ்சிருக்காங்க. அதாவது நாங்கள் ரொம்ப பாவிகளாக இருக்கோம். எங்ககிட்ட எந்த விதமான குணங்களும் கிடையாது. இது போல அவசியம் எப்போவாவது குணங்கள் இருந்தது. ஆனால் இப்போ குணங்கள் இல்லைங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க. अभी तुम समझ गए को हम विश्व के मालिक सर्व गुण संपन्न थे अभी कोई गुण नहीं रखा गई. இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க நாம தான் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக அனைத்து குணங்களில் நிரம்பி இருந்தோம். இப்போ எந்த விதமான குணங்களும் இல்லை. ये भी बाप समझाते कि बच्चों को रचयिता है कि बाप. இது கூட பாபா தான் புரிய வைக்கிறாங்க. குழந்தைகளுக்கு படைப்பவர் அப்பாவாக இருக்காங்க. तो बाप को की तरस पड़ता है अभी बच्चों पर. பாபாவுக்கு கூட குழந்தைகள் மீது இரக்கம் ஏற்படுது. बाप कहते कि मेरा भी ड्रामा में ये पार्ट है. பாபா சொல்கிறாங்க எனக்கு கூட இந்த நாடகத்தில் பார்ட்டி இருக்கு. கித்தனி தமோ பிரதான் பன் கயே கை. எவ்வளவு தமோ பிரதானமாக ஆயிருக்காங்க. ஜூட் பாப் ஜெகடா கியா கியா லகா படாகை. பொய் பாவம் சண்டை என்னெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கு. सब भारतवासी बच्चे भूल गए हैं कि हम कोई समय विश्व के मालिक डबल सिताजता. பாரதவாசி குழந்தைகள் மறந்துட்டாங்க நாம் ஏதோ ஒரு சமயத்தில் முழு உலகத்திற்கு எஜமானர்களாக டபுள் கிரீடதாரிகளாக இருந்தோம். बाप उनकी स्मृति दिलाते के तुम विश्व के मालिक थे फिर तुम 84 जन्म लेते आए हो. பாபா நினைவை தராங்க நீங்கள் தான் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக இருந்தீங்க. திரும்ப 84 ஜென்மங்கள் நீங்கள் தான் எடுத்து வரீங்க. तुम अपने 84 ஜென்மோं को भूल गए को. நீங்கள் உங்களுடைய 84 ஜென்மங்களை மறந்துட்டீங்க. वंडर गई 84 के बदले 84 लाख जन्म लगा दिए गए. फिर कल्प के आयु भी लाखों वर्ष कह देते गए.
கோர் அந்தியாரையுமே கைனா அதிசயமாக இருக்கு. 84 ஜென்மங்களுக்கு பதிலாக 84 லட்ச ஜென்மங்களை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கல்பத்தினுடைய ஆயுள் லட்சக்கணக்கான வருஷங்களாக சொல்லிறாங்க. முற்றிலும் அறியாமை என்ற இருளாக இருக்கு. கித்தனி ஜூட்டுகை பாரதிகி சச்சு கண்டுதா பாரதிகி ஜூட்டு கண்டிகை, எவ்வளோ பொய்யாக இருக்கு. பாரதம்தான் சத்தியமான கண்டமாக இருந்தது, பாரதம்தான் பொய்யான கண்டமாகவும் இருக்கு. ஜூட் கண்டு கிஸ்னே பனாயா, சச்சு கண்டு கிஸ்னே பனாயா, எ கிஸ்கோ பத்தா நகி. பொய்யான கண்டத்தை யார் உருவாக்குனாங்க, சத்தியமான கண்டத்தை யார் உருவாக்குனாங்க, இதுவும் யாருக்கும் தெரியாது. ராவன்கோ பில்குல் கி ஜான்தே நகி. ராவணனை முற்றிலும் யாரும் தெரியாதவர்களாக இருக்காங்க. பகத் லோக் ராவன்கோ ஜலாத்தே கை, கோயி ரிலீஜியஸ் ஆத்மி को उनको तुम बताओ कि मनुष्य ये क्या क्या करते गए. பக்தர்கள் ராவணனுடைய உருவத்தை எரிக்கிறாங்க. யாராவது தர்மத்தை சேர்ந்த மனிதர்களாக இருந்தாங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க மனிதர்கள் என்னெல்லாம் செய்கிறாங்க. சத்தியுக் கிஸ்கோ ஹெவன் பேரடைஸ் கேத்தேகோ வகாங் சைத்தான் ராவன் ககாங்சி ஆயா. சத்தியுகம் ஹெவன் அதாவது பேரடைஸ்ன்னு சொல்லப்படுது. அங்கே சைத்தான் ராவணன் எங்கிருந்து வர முடியும். ஹெல்கே மனுஷிய வகாங் கோ கைசி சக்தி. நரகத்தினுடைய மனிதர்கள் அங்கே சொர்க்கத்தில் எப்படி இருக்க முடியும். தோ சம்ஜேங்கே ஏ தோ பரோபர் பூல்கை. இது ஏறக்குரிய தவறானதாக இருக்கு. तुम राम राज्य के चित्र पर समझा सकते हो. इसमें रावण कहां से आया. நீங்கள் ராமராஜ்யத்தினுடைய சித்திரத்தை புரிய வைக்க முடியும். இதில் ராவணன் எங்கிருந்து வந்தான். தும் சம்ஜாத்தை வி கோ பரந்து சமஸ்தே நகி. நீங்கள் புரிய வச்சாலும் யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. கோயி விரலா நிகழ்த்தாகை. கோடியில் ஒரு சிலர் மட்டும்தான் வராங்க. तुम कितने तोड़े को सोबे आगे चल देखना के कितने ठहरते गए. நீங்கள் எவ்வளோ குறைந்த பேராக இருக்கீங்க, இன்னும் போக போக நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. तो बाप ने समझाया आत्मा की छोटी निशानी भी एकांकी दिखाते गए. பாபா புரிய வைக்கிறாங்க, ஆத்மாவினுடைய சிறிய அடையாளம் கூட இங்கே தான் காட்டுறாங்க. அதாவது நெற்றியில் 2 புருவங்களுக்கு மத்தியில் காட்டுறாங்க. படி நிசானிகை ராஜ திலக். பெரிய அடையாளம் ராஜ திலகமாக இருக்கு. அப்பாப் ஆயா குமாகை அப்னே கோ படா திலக் கைசே தேனாகை. தும் ஸ்வராஜ்ய கைசே பிராப்த கர் சக்தே கோ ஏ ராஸ்தா பதாத்தாகை. இப்போ பாபா வந்திருக்காங்க, தனக்கு பெரிய திலகத்தை எப்படி தரணும், நீங்கள் சுய ராஜ்யத்தை எப்படி அடைய முடியும், அதற்கான வழிகளை சொல்கிறாங்க. உஸ்கா நாம் ரக்கு தியாகை ராஜயோ சிக்கலானி வாலாகை பாப். இதனுடைய பெயர் கூட ராஜ யோகான்னு சொல்லப்படுது. கற்றுத்தரக்கூடியவர் ஒரு அப்பாவாக இருக்காங்க. கிருஷ்ணத்தோடேகி பாப் கோ சக்தா. கிருஷ்ணர் அப்பாவாக ஆக முடியுமா என்ன. வாத்தோ பச்சாகே फिर राधे की साथ स्वयंवर होता के तब एक बच्चा होगा. கிருஷ்ணர் சின்ன குழந்தையாக இருக்காங்க, அதுக்கப்புறம் ராதை கூட சுயம்பரம் ஆகும்போது ஒரு குழந்தையும் இருக்கு. பாக்கி கிருஷ்ணக்கோ இத்தினி ராணியா ஆதி தே தீகை ஏத்தோ ஜூட்டுகைனா. மற்றபடி கிருஷ்ணருக்கு நிறைய ராணிகளை காட்டியிருக்காங்க. இது எல்லாமே பொய்யானதாக இருக்கு இல்லையா. பரந்து ஏபி ட்ராமாமி நூந்துகை ஐசி பாத்தேம் ஃபிர்பி சுனேங்கே. ஆனால் இது கூட நாடகத்தில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இது போல விஷயங்களை திரும்பவும் கேட்போம்.
अभी तुम बच्चों की बुद्धि में है कैसे हम आत्माएं ऊपर से आते है पार्ट बजाने. நாம் ஆத்மாக்கள் மேலிருந்து கீழே எப்படி பார்ட்டு ப்ளே பண்ணுறதுக்காக இறங்கி வரும். இந்த நினைவு குழந்தைகளுடைய புத்தியில் இருக்கு. ஏக்கு சரி சோடு தூசரா லேத்தீகை ஏதோ பகூத் சகஜ் கைனா ஒரு சரீரத்தை விட்டு மறு சரீரத்தை எடுக்குது. இது கூட ரொம்ப சுலபமாக இருக்கு இல்லையா. பச்சா பைதா குவா உன்கோ சிக்கிலாத்தே கை ஏ போலோ. குழந்தைகள் ஜென்மம் எடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு கற்றுத்தராங்க, இது போல பேசு. தோ சிக்கிலானே சே சீக்கு ஜாத்தேகை. குழந்தைகள் கற்றுத்தரும் பொழுது அந்த குழந்தைகள் படிச்சுக்குது. தும்கோ பாபா கியா சிக்கிலாத்தேகை. உங்களுக்கு பாபா என்ன கற்றுத்தராங்க. சிறப் கேத்தேகை பாப் और वर्षे को याद करो. பாபா நமக்கு சொல்கிறாங்க, அப்பா மேலும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்க. तुम गाते भी को तुम मात पिता आत्मा गाती है ना बरोबर सुख गणीरी मिलते है. பாபா சொல்கிறாங்க, அதாவது தாய் தந்தையும் நீங்கள் தான்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க, ஆத்மா தான் இது போல் பாடுது. அதாவது அளவற்ற சுகம் நமக்கு கிடைக்குது. तुम बच्चे जानते को सी बाबा हमको पढ़ा रहे के. சி பாபா நமக்கு இந்த படிப்பை கற்றுத்தராங்க. இது கூட குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. ஏகாங் தும் சி பாபா கே பாஸ் ஆயேகோ. இங்கே நீங்கள் சி பாபாயிட்ட வந்திருக்கீங்க. வாகிரத்தோ மனுஷக்கா ரத்துகைனா, வாகிரத்துன்னு சொல்கிறது மனிதர்களுடைய ரதமாக இருக்குல்லையா. इसमें परम पिता परमात्मा विराजमान होते गए, परंतु रथ का नाम क्या है. இவருக்குள்ளதான் பரம் பிதா பரமாத்மா வந்து அமர்றாங்க. ஆனால் ரதத்தினுடைய பெயர் என்ன. अभी तुम जानते हो नाम के ब्रह्मा, क्योंकि ब्रह्मा द्वारा ब्राह्मण रचते गए ना. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, பெயர் பிரம்மான்னு சொல்லப்படுது. காரணம் பிரம்மா மூலமாக பிராமணர்களை படைக்கிறாங்க. பெகலை கோத்தேகை பிராமன் சோட்டி ஃபிர் தேவதா. முதல்ல பிராமணர்கள் குடிமையாக இருக்காங்க, அதுக்கப்புறம் தேவதைகளாக இருக்காங்க. பெகலை தோ பிராமன் சாகியே இஸ்லியே விராட் ரூபி திகாயாகை. முதல்ல பிராமணர்கள் தேவை, அதனால தான் விராட்ட ரூபத்தில் கூட காட்டப்பட்டிருக்கு. தும் பிராமன் கி ஃபிர் தேவதா பன்தேகோ. பிராமணர்களாகிய நீங்கள் தான் திரும்ப தேவதையாக ஆகிறீங்க. பாப் பகுத் அச்சி ரீதி சம்ஜாத்தேகை ஃபிர் பி பூல் ஜாத்தேகை. பாபா நல்ல முறையில் புரிய வைக்கிறாங்க, இருந்தாலும் குழந்தைகள் மறந்துடுறாங்க. बाप कहते हैं बच्चे सदा स्मृति रखो कि हम स्त्री पुरुष नहीं हम आत्मा है. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளை சதா நினைவுல வைங்க, நாம் கணவன் மனைவி கிடையாது, ஆத்மாவாக இருக்கும். ஹம் படே பாபா சி பாபா சி छोटे बाबा ब्रह्मा द्वारा वर्षा ले रहे गए तो रावण पने की स्मृति विस्मृति को जाएगी. நாம் மிக பெரிய அப்பா சிவ் பாபாவிடமிருந்து சிறிய அப்பா பிரம்மா மூலமாக ஆஸ்தியை எடுத்துட்ருக்கும். அப்போ ராவணனுடைய தன்மையின் நினைவானது மறந்துடும். பவித்திர ரகனைக்கு பகுத் அச்சி யுக்திகை. இது தூய்மையாக இருப்பதற்கான மிகவும் நல்ல யுக்தியாக இருக்கு. बाबा के पास बहुत जोड़ी आते हैं, दोनों ही कहते हैं बाबा. பாபா கிட்ட நிறைய பேர் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஜோடியாக வராங்க, ரெண்டு பேருமே சொல்கிறாங்க பாபா. जबकि स्मृति आई है हम एक बाप के बच्चे है तो फिर रावण पने की स्मृति विस्मृति को जानी चाहिए, इसमें मेहनत चाहिए. நாம் ஒரு அப்பாவுடைய குழந்தைகளாக இருக்கோங்கிற நினைவு வந்த உடனே
ராவணனுடைய தன்மையின் நினைவு மறக்கணும். ஆனால் இதில் உழைப்பும் தேவை. மெகனத் பிகத்து குச்சு சல்னா சக்கே, உழைப்பு இல்லாமல் எதுவும் நடக்க முடியாது. பாபாக்கே பனேகே உன் கோகி யாது கருத்தேகை, நாம் பாபாவுடைய குழந்தைகளாக ஆயிருக்கோம், அவரை மட்டும்தான் நினைவு செய்யணும். பாபி கேத்தேகே முझे யாது கரோத்தோ விக்ரம் வினாஷ் கோங்கே, பாபா கூட சொல்கிறாங்க, என்னை மட்டும் நினைவு செய்யும் போது உங்களுடைய விக்கர்மங்கள் பாவ கர்மாக்கள் அழிஞ்சிரும். 84 ஜென்மோं की कहानी भी बिल्कुल सहज है, 84 ஜென்மங்களுடைய கதை முற்றிலும் சுலபமாக இருக்கு. பாக்கி மெகனத்துகை பாப்கோ யாது கருணீமி, மற்றபடி பாபாவுடைய நினைவு செய்வதில் உழைப்பு இருக்கு. பாப் கேத்தேகை கம் சே கம் புருஷாரத் கர் 8 घंटा तो याद करो, பாபா சொல்கிறாங்க, முயற்சி செய்து குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் நினைவு செய்யுங்க. ஏக் கடி ஆதி கடி क्लास में आओ तो स्मृति आएगी, बाप हमको ये पढ़ाते हैं. பாபா சொல்கிறாங்க, 1 மணி நேரம், அரை மணி நேரம், இது போல நினைவுக்கான முயற்சி செய்யணும். கிளாஸில் வரும்போது நமக்கு பாபா படிப்பை கற்றுத்தராங்க, இந்த நினைவு கூட நமக்கு வரும். அபி தும் பாப்கே சம்முக்கு கோனா, இப்போ நீங்கள் பாபாவுக்கு முன்னால் இருக்கீங்க இல்லையா, பாப் பச்சே பச்சே கை சம்ஜாத்தேகே, பாபா குழந்தையே குழந்தையேன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. பாப் கேத்தேகே கியர்னோ ஈவில் ஏபி அபி கீகி பாத்துகே, பாபா சொல்கிறாங்க, தீயதை கேட்கக்கூடாது, இது கூட இப்போ நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. अभी तुम बच्चे जानते हो हम ज्ञान सागर बाप के पास सम्मुख आएगे, இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, நாம் ஞானக்கடல் அப்பாவுக்கு முன்னால் வந்திருக்கோம். ज्ञान सागर बाप तुमको सारी सृष्टि का ज्ञान सुना रहेगे, फिर कोई उठाए ना उठाए वो तो उनके ऊपर के. ஞானக்கடல் பாபா முழு சிருஷ்டியினுடைய ஞானத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் கேட்குறாங்க, ஒரு சிலர் கேட்காதவர்களும் இருக்காங்க. பாப் ஆக்கர் அபி ஹம்கோ கியான் தே ரகேகே, பாபா வந்து இப்போ நமக்கு ஞானத்தை கொடுத்துட்ருக்காங்க. ஹம் அபி ராஜயோக் சீக்தேகே, இப்போ நம்ம ராஜயோகா படிச்சுட்ருக்கோம். फिर कोई भी शास्त्र आदि भक्ति का अंश नहीं रहेगा, திரும்ப எந்த விதமான சாஸ்திரம் பக்தியினுடைய அம்சம் இருக்காது. பக்தி மார்க்கமே கியான் ரிஞ்சக் மாத்திர நெகி, கியான் மார்க்கமே ஃபிர் பக்தி ரிஞ்சக் மாத்திர நெகி, பக்தி மார்க்கத்தில் இம்மியளவு கூட ஞானம் இருக்காது, ஞான மார்க்கத்தில் திரும்ப பக்தி இம்மியளவும் இருக்காது. ज्ञान सागर जब आए तब वह ज्ञान सुनाए, ஞானக்கடல் பாபா எப்போ வராங்களோ அப்போ தான் ஞானத்தை சொல்கிறாங்க. உன்கா கியான் கைகி சத்கதி கேலியே, அவருடைய ஞானமே சத்கதியை அடைவதற்காக. சத்கதி தாத்தா கைகி ஏக் ஜிஸ்கோகி பகவான் கஹா ஜாத்தாகே, சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளல் ஒரு அப்பா, அவருக்கு தான் பகவான்ட்டு சொல்லப்படுது. सब एक ही पतित पावन को बुलाते हैं, फिर दूसरा कोई कैसे हो सकता है. அனைவருமே ஒரு பத்தீத்த பாவனன் அப்பாவை கூப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் வேற யார் எப்படி இருக்க முடியும். அபி பாப் துவாரா தும் பச்சே சச்சி பாத்தே சுன் ரகேகோ, இப்போ நீங்கள் பாபா மூலமாக உண்மையான விஷயங்களை கேட்டுட்ருக்கீங்க. बाप ने सुनाया बच्चे मैं तुमको कितना सावकार बनाकर गया था, பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே நான் உங்களை எவ்வளோ செல்வந்தர்களாக மாற்றிட்டு போயிருந்தேன். 5000 வருஷக்கு பாத்திகை, 5000 வருஷத்தினுடைய விஷயமாக இருக்கு. तुम डबल सी ताज थे, पवित्रता का भी ताज था, फिर जब रावण राज्य को ताके तब तुम பூஜாரி பன் जाते को.
நீங்கள் தான் டபுள் கிரீடதாரியாக இருந்தீங்க. அதாவது தூய்மையினுடைய கிரீடமும் இருந்தது. எப்போ ராவண ராஜ்யம் வருதோ அப்போ தான் நீங்கள் பூஜாரிகளாக ஆயிறீங்க. अब्बा पढ़ाने आए के तो उनकी श्रीमत पर चलना के औरों को भी समझाना के. இப்போ பாபா படிப்பை கற்றுத்தருவதற்காக வந்திருக்காங்க. அவருடைய ஸ்ரீமத் படியும் நடக்கணும், மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும். பாப் கேத்தேகே சரீர் லோன் லேனா படுத்தாகே. பாபா சொல்கிறாங்க, இந்த சரீரத்தை லோனாக எடுக்க வேண்டியதாக இருக்கு. महिमा सारी उस एक की है, मैं तो उनका रத்துக்கும் பயில் நகிக்கும். மகிமை முழுவதுமே ஒருவருக்காக மட்டும்தான் இருக்கு. பாபா சொல்கிறாங்க, அதாவது பிரம்மா பாபா சொல்கிறாங்க, நான் அவருக்கு ரதமாக இருக்கேன், காளை மாடு கிடையாது. பலிகாரி சாரி துமாரிகை பாப் தும்கோ சுனாத்தேகை. நீங்கள் முழுமையாக பலியாகிறீங்க. பாபா உங்களுக்கு சொல்கிறாங்க, மை பீச் மே சுன் லேத்தாகும் முஜ் அக்கேலே கோ கைசி சுனாயிங்கே. பிரம்மா பாபா சொல்கிறாங்க, நடுவில் நானும் கேட்குறேன், தனியாக நான் எப்படி கேட்பேன்? பாபா எனக்கு தனியாக எப்படி சொல்வாங்க? தும்கோ சுனாத்தேகே மை பி சுன் லேத்தாகும். பாபா உங்களுக்கு சொல்கிறாங்க, நானும் கேட்குறேன்ட்டு பிரம்மா பாபா சொல்கிறாங்க. ये भी புருஷாரத்தி ஸ்டூடெண்ட்டுக்கு. பிரம்மா பாபா கூட முயற்சியாளர் மாணவராக இருக்காங்க. தும்பி ஸ்டூடெண்ட்டுக்கோ ஏ பி படுத்தேகை பாப்கி யாதுமே ரேத்தேகை. நீங்கள் கூட மாணவர்களாக இருக்கீங்க. பிரம்மாவும் இந்த படிப்பை படிக்கிறாங்க, பாபாவுடைய நினைவில் இருக்காங்க. கித்தனி குஷிமே ரேத்தேகை, எவ்வளோ குஷியில் இருக்காங்க. लक्ष्मी नारायण को देख खुश होती गई, हम ये बनने वाले गई. லக்ஷ்மி நாராயணரை பார்க்கும்போது நாம் இது போல ஆகக்கூடியவர்களாக இருக்கும். இந்த மகிழ்ச்சி ஏற்படுது. तुम यहाँ आए को स्वर्ग के प्रिंस प्रिंसेस बनने राजयोग कहना. நீங்கள் இங்கே வந்திருக்கிறது சொர்க்கத்தின் இளவரசன் இளவரசி ஆவதற்காக. இது ராஜ யோகாவாக இருக்கு. எய்ம் ஆப்ஜெக்ட் भी है, லட்சியமும் இருக்கு. पढ़ाने वाला भी बैठा के फिर इतनी खुशी क्यों नहीं होती. படிப்பை கற்றுத்தரக்கூடியவரும் அமர்ந்திருக்காங்க. அப்போது அவ்வளோ குஷி அவ்வளோ மகிழ்ச்சி ஏன் இருக்காது? அந்தர் மே பகூத் குஷி ஹோனி சாகியே. உள்ளுக்குள்ளே நிறைய மகிழ்ச்சி இருக்கணும். பாபா சே கம் கல்ப கல்ப வருஷா லேத்தேகே. பாபாயிட்டிருந்து கல்ப கல்பமாக நாம் ஆஸ்தியை எடுக்கிறோம். एकांग ज्ञान सागर के पास आते हैं, पानी की तो बात ही नहीं है. இங்கே ஞானக்கடல் அப்பாவிடம் வரும், தண்ணிக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. ஏதோ பாப் சம்முக்கு சம்சா ரகேகே. அதாவது பாபா நமக்கு டைரக்டாக புரிய வைக்கிறாங்க. தும்பி ஏ தேவதா பன்னி கேலியே படு ரகேகோ. நீங்கள் கூட தேவதை ஆவதற்காக படிப்பை படிச்சிட்ருக்கீங்க. बच्चों को बहुत खुशी होनी चाहिए. अभी हम जाते हैं अपने घर. குழந்தைகளுக்கு நிறைய சந்தோஷம் இருக்கணும். நாம் இப்போ நம்முடைய வீட்டுக்கு போக போகிறோம். अब जो जितना पढ़ेंगे उतना ऊंच पद पाएंगे. இப்போ யார் எந்த அளவு படிக்கிறாங்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி அடையலாம். हर एक को अपना पुरुषार्थ करना है. ஒவ்வொருவருமே தன்னுடைய முயற்சி செய்யணும். தில் சிக்கஸ்து மத்து பனோ பகூத் படி லாட்ரிகை. மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. இது மிக பெரிய லாட்ரியாக இருக்கு. समझते हुए भी फिर आश्चर्यवत भागंती को पढ़ाई को छोड़ देते कि माया कितनी प्रबल है. புரிஞ்சிருந்தாலும் இதில் ஆச்சரியம் என்னன்னா, பாபாவுடைய கையை விட்டு போயிடறாங்க, படிப்பையும் விட்டுறாங்க. மாயை எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கு. அச்சா நல்லது,
मीठे मीठे सिखिलते बच्चों प्रति माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते। இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையினுடைய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்யணும். தாரணா கேலியே முக்கிய சார். நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். अपने को ராஜ திலக் தேனே கி லாயக் பனானா கே, தனக்கு ராஜ திலகத்தை தருவதற்கு தகுதியானவர்களாக மாற்றணும். சபூத் பச்சா பன்கர் சபூத் தேனாகே, பாபாவிற்கு உண்மையான குழந்தையாக்கி எடுத்துக்காட்டு தரணும். சலன் படி ராயல் ரக்னிகை, நடத்தை மிகவும் ராயலாக வைக்கணும். பாப்கா பூரா பூரா மதத்கார் பன்னாகை, பாபாவிற்கு முழுமையாக உதவியாளர்களாக ஆகணும். ஹம் ஸ்டூடெண்ட்டுக்கு பகவான் கமி படா ரகேகே இஸ் குஷி से படாயி பன்னிகை, நாம் மாணவர்களாக இருக்கும். பகவான் நமக்கு இந்த படிப்பை கற்றுத்தராங்க. இந்த குஷியில் படிப்பை படிக்கணும். கபீபி புருஷாரத்மி தில் சிகஸ்த் நெகி பன்னாகே, ஒரு போதுமே முயற்சியில் மனசு உடைஞ்சு போகக்கூடியவர்களாக ஆகக்கூடாது. வரதான் कंट्रोलिंग पावर द्वारा एक सेकंड के पेपर में पास होने वाली पास विद ஆனர் பவ. கண்ட்ரோலிங் பவர் மூலமாக ஒரு செகண்டினுடைய பேப்பரில் பாஸ் ஆகக்கூடிய பாஸ் வித் ஆனர் ஆகுங்கள். முதல் நிலையில் தேர்ச்சி பெறக்கூடியவர்களாக ஆகுங்கள். अभी अभी शरीर में आना और अभी अभी शरीर से न्यारे बन अव्यक्त स्थिति में स्थित को जाना. அப்பப்போ சரீரத்தில் வரணும் மற்றும் அப்பப்போ சரீரத்திலிருந்து விடுபட்டவர்களாகி அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருக்கணும். जितना हंगामा को उतना स्वयं की स्थिति अति शांत को, எந்த அளவு உலகத்தில் குழப்பங்கள் கலாட்டா இருக்கும் அந்த அளவு சுயத்தினுடைய ஸ்திதி மிகவும் அமைதியானதாக இருக்கணும். இஸ்கேலியே சமேட்னேக்கு சக்தி சாகியே, இதற்காக தனக்குள்ள சுருக்கக்கூடிய அதாவது அனைத்தையும் அடக்கக்கூடிய சக்தி தேவை. एक सेकंड में विस्तार से सार में चली जाइए और एक सेकंड में सार से विस्तार में आ जाइए. ஒரு செகண்டில் விஸ்தாரத்திலிருந்து சாரத்திற்கு போகணும் மற்றும் ஒரு செகண்டில் சாரத்திலிருந்து விஸ்தாரத்தில் போகணும். ऐसी कंट्रोलिंग पावर वाले की विश्व को कंट्रोल कर सकते हैं. இது போல கண்ட்ரோலிங் பவர் இருக்கக்கூடியவங்க தான் முழு உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். और यही अभ्यास अंतिम एक सेकंड के पेपर में पास विद ஆனர் बना देगा. மற்றும் இந்த பயிற்சி கடைசி ஒரு செகண்டினுடைய பேப்பரில் முதல் நிலையில் தேர்ச்சி பெறக்கூடியவர்களாக மாற்றும். ஸ்லோகன் वानप्रस्थ स्थिति का अनुभव करो और करावो तो बचपन के खेल समाप्त हो जाएंगे. வானப்பிரஸ்த நிலையினுடைய அனுபவம் செய்யணும் மற்றும் மற்றவர்களுக்கு செய்ய வைக்கும் பொழுதே குழந்தை பருவத்தினுடைய விளையாட்டு அழிஞ்சிரும். ஓம் சாந்தி.